தங்களுடைய பாதத்துக்கு மனைவியாகிய சந்திரவதனி சுந்தரவதனி அப்போ பிரதம வாய்ப்பு தேய்வு ஆகாசம் சொல்லக்கூடிய இந்த ஐம்பது இந்த மனநாள் நினைத்து தங்களுடைய பாதத்தில் காணிக்கை சேர்த்து கொடான பெரிய பொண்ணாட்டிக்கிட்டே தான் புத்தகம் கொடுப்பியா? சாமி மனைவிகளை பார்த்து வாழ்வீர் வாழ்வீர் வரம் கொடுத்த ஒரு புத்தகமெல்லாம் புரிந்து இருபது வார்த்தை இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று கூப்பிடுறீங்களே என்ன காரணம்? அலமேலு 101 முடிவுள்ள மன்னர்களை கொண்டு வந்து இந்த கிராமத்தில் வழி கொடுப்பதற்காக மன்னர்களை தேடி நான் போகின்றேன். இருங்க குழுவலா இருக்கா? இல்லடி அதுக்கு தானங்க அந்த இல்லையே இன்பமே இல்லடி எங்களுக்கு 12 வருஷம் குழந்தை பத்திர சந்தானங்கிறதே கிடையாது, பிள்ளையே கிடையாது. இருக்காதா? இருக்காது. ஏன்டி இருக்காது? என்னடி நீ டாக்டர் மாதிரி பேசுற? இந்த மாதிரி ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணா புள்ள இருக்கும். அவருக்கு என்ன ஆளுக்கு என்ன அழகு கண்ணு? ஆளு பெருத்தவருக்கு ஒண்ணு இருக்காதா? என்ன சொல்ற? அது எப்படி உனக்கு? அதோட சரி. எப்படி? அதான் பற்றம் செய்யறாங்க. முடி அடிக்கிற அவளை கழுத்து அடிச்சிருவான். இருங்க ஏண்டி அம்மா தெரியாத கல்யாணம் செய்துகிட்டு காவேரி எங்க அப்பனா இருந்தா எனக்கு கொடுத்து வைக்க மாட்டாண்டி. மீயா பச்சாமி செல்லாட்ட முந்திருக்காண்டி. நாக்க பறிச்சே அம்மா நாக்க பறிச்சே நல்ல பாம்பு நாக்கு மாதிரி உலாவுறாரு. எப்படி சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எங்க போறீங்க? ஏற்கனவே எனது மூதாதையர் எனது போட்டன் சரதேவிக்கு வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று நரபலி பலி கொடுப்பது வழக்கம். இந்த தினத்தில் நான் சென்று இங்க நவர மன்னர்களை கண்டு அவர்களை பிடித்து விடிய காலை சித்ரா பௌர்ணமி என்று பலி கொடுக்க போகின்றேன். போவாதீங்க. இப்ப